மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய எந்த பாவமும் மன்னிக்கப்பட முடியும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதே சமயம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சா அந்த பாவம் மன்னிக்கவே படாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்றதை நம்மளால வேதத்துல வாசிக்க முடியும். அது எப்படி இயேசு கிறிஸ்துவை விட பரிசுத்த ஆவி மேலானதா ஆகிட முடியுமா? பரிசுத்த ஆவி மேலானதா அல்லது இயேசு கிறிஸ்து மேலானவரா அப்படின்னு நம்ம வேதத்திலேயே தேடி பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவிக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம வேதத்துல ரொம்ப தெளிவா தேடி எடுத்து படிக்க முடியும். பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவை போல நம்மளுக்காக சிலுவையில அறையப்பட்டதா, தன்னை தியாகம் செய்து கொண்டதா அப்படிலாம் நம்ம தேடணும் அப்படின்னா இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில அறையப்பட்டார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்மளை அவர் மீட்கிறதுக்காக பரலோகத்தை விட்டுட்டு பிதாவின் சமூகத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்து 33 வருஷங்கள் மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிருக்கார். ஆனா பரிசுத்தாவி பத்தி இந்த மாதிரி நம்மளால ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவாரு அப்படிங்கிறத பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக வேதத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஈவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போதே உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பத்தி, அவர் இந்த பூமியில வந்து சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க போறதை பத்தி அங்கேயே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கும். ஆனா பரிசுத்த ஆவி இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத எந்த காலகட்டத்தில் தீர்க்க தரிசனமா சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவேல் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் அவர் மூலமா தான் இந்த தீர்க்க தரிசனமே சொல்லப்பட்டுச்சு. இப்படி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த தீர்க்க தரிசனம் ஃபுல்ஃபில் ஆகலை, பட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எருசலேம்ல அந்த பென்டிகாஸ்டல் பண்டிகை அன்னைக்கு ஒரு மேல் வீட்டு அறையில தங்கியிருந்து ஜெபம் பண்ணும்போது பலத்த காற்றோட பரிசுத்த ஆவி அவங்க எல்லாருக்கும் வந்து இறங்கும். அதுவும் அங்கிருந்த 120 பேருக்கு மட்டும்தான் வந்து இறங்கும். அப்போ பேதுரு பேசி ஒரு 5000 பேர் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ரட்சிக்கப்பட்டு சபையாராக சேர்க்கப்படுவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாம ஒருத்தன் பிதாவினிடத்துல வரவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ஒருத்தர் பரிசுத்த ஆவியை பெறாமலே கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தரால பரலோக ராஜ்யத்துக்கும் வர முடியாது, தேவனுடைய பிள்ளையாகவும் மாற முடியாது. ஏன் இந்த பூமியில வரப்போற 1000 வருட ஆட்சியில நித்திய ஜீவனை கூட அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி இயேசுவே பரிசுத்த ஆவியை உயர்த்தி பேசுற மாதிரி இருக்கு. இயேசுவை காட்டிலும் பரிசுத்த ஆவி தானே முக்கியம் அப்படின்ற கேள்வி உங்களுடைய மனசுல வரலாம். இதுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான ஒரு பாவம் ஏன் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடக்கிறேன்னு சொல்லி அவரை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து தன்னை சமர்ப்பணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷனுக்கு தேவனுடைய ஆவி கொடுக்கப்படும். ஸோ பரிசுத்தாவி ஒருத்தருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தேவனுடைய நியாய தீர்ப்புகளை குறித்தும் கண்டித்து உணர்த்தப்படுவார்கள். இதுதான் பரிசுத்தாவியினுடைய வேலை. இந்த பரிசுத்த ஆவியின் உணர்த்துதலை, தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் பரிசுத்தாவி ஒருத்தருக்கு திரும்ப திரும்ப உணர்த்தி எச்சரித்து அதுக்கு அவர் கீழ்ப்படியலை அப்படின்னா அதுதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய பாவம், அது மன்னிக்கப்படாது. அப்போ பரிசுத்த ஆவி ஒருத்தருக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு உச்சமான நிலை. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒருத்தர் நடக்க ஆரம்பிச்சு அவர் உண்மையா நடக்க தொடங்கி அவர் தன்னை ப்ரூஃப் பண்ணும்போது அவருக்கு ஒரு காலகட்டத்தில் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும். அந்த பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம்
அவர் தெரிஞ்சே பாவம் செஞ்சார் அப்படின்னா அந்த பாவம் தான் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவி மேலையா இயேசு கிறிஸ்து மேலையான்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அல்டிமேட்டட்லி மேலே. பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்துது, பரிசுத்த ஆவி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது, பரிசுத்த ஆவி உங்களுக்கு உணர்த்துதலை கொடுக்குது. அதை தவிர்த்துட்டு ஆவியானவர் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் தான் நம்ம மேன்மைப்படுத்தணும், ஆவியானவரையே நம்ம ஜெபம் பண்ணி துதிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம ஊழியம் வளர்ந்துரும்னு இன்னைக்கு நிறைய பேர் தப்பான கைட்லைன்ஸை யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறாங்க. அது ரொம்ப ராங். நமக்காக சிலுவையில் தொங்குனது, நமக்காக மரணத்தை ருசி பார்த்தது, நமக்காக பாடுகள் பட்டது இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நாம் உண்மையாக நம்மளை நாம் சமர்ப்பணம் பண்ணி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் தேவன் நம்மளை பார்க்குறாரு. ஸோ வேதத்தை தெளிவாக படிங்க, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, வேதத்தினுடைய வசனங்கள் நீங்கள் புரிஞ்சு கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்.